ஸ்குவாட் பிளஸ் டே 1 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு குட் சர்வைவல் த்ரில்லரா இருக்கு. வாங்க மற்ற விஷயத்துல வீடியோக்குள்ள பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் மூவியோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்பட்ட ஹீரோயின் கடைசி வாழ்நாள் நோக்கி போயிட்டு இருக்க ஹீரோயின் சாம் நியூயார்க்கு ஒரு பப்பர் ஷோ அண்ட் பீசஸ் சாப்பிட்றதுக்காக வராங்க. கடைசி நாள் வாழ்றதுக்காகவும் சொல்லலாம். அடுத்த ஹீரோயின் சாம் ஒரு கேட் வச்சிருப்பாங்க, அது பேரு ஃப்ரோடா. அதுவும் மூவி ஃபுல்லா டிராவல் ஆகும். இன்னொரு சைட்ல நம்ம ஹீரோ எரிக் அவர் படிக்கிறதுக்காக நியூயார்க் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில டே 1 அந்த ஏலியன்ஸ் யார்த்தை இன்வைட் பண்ணுது. உலக நாடுகளை எல்லா சைட்லயுமே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நியூயார்க்ல அட்டாக் பண்ணுது. இந்த ஒரு ஃபுல் படமும் நியூயார்க்ல தான் செட் பண்ணப்பட்டிருக்கும். சத்தம் போட்டா கொல்ற அந்த ஏலியன்ஸ்ல இருந்து இந்த 3 பேர் எப்படி சர்வே ஆகுறாங்கன்னு இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். அடுத்து இந்த படத்தை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படியே கலந்தே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம செமையா அந்த படத்தோட கனெக்ட் ஆகி பார்த்திருப்போம். செகண்ட் பார்ட் ஓகே அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக முடியல. அடுத்து இந்த ஒரு பார்ட்டோட பெருசா கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா எப்படி மெயின் கேரக்டர்ஸ் தப்பிச்சிருவாங்கன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி இவங்களும் தப்பிச்சிடறாங்க. அடுத்து ப்ரெடிக்டபிளாவே கொண்டு போறதுனால அதுமே ஒரு மைனஸ் தான் படுது. ஏலியன்ஸ் வச்சு நிறைய ஜம்ப்ஸ்கர்ஸ் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது இந்த மாதிரி பாசிட்டிவ் பாயிண்டாவே எடுத்துக்கலாம். படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி, 1.5 மணி நேரம் படம் தான். படத்துக்குள்ள ஏலியன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கலவரம் ஒரு அமைதி, ஒரு கலவரம் ஒரு அமைதின்னு சொல்லிட்டு இதே பேட்டர்ல தான் படம் ஃபுல்லா போகும். அதுவுமே நல்லாச்சு. இந்த படத்தோட பிளஸ்ல இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சாமோட கேட்டான ஃப்ரோடா அந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகும். நிறைய கியூட்டான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரோடா கேரக்டர் செத்துறக்கூடாதுன்னு நம்மளுக்கு எண்ணமும் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அதை கொல்லல. இப்படிப்பட்ட ஏலியன் இன்வைட் பண்ணிருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பூனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கத்தாம நடந்துக்குமான்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா எங்க வீட்டுல 5 பூனை இருக்கு. மனுஷங்களை இந்த ஒரு வேர்ல்டுல சவுண்ட் போடக்கூடாது, சவுண்ட் உருவாக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அவங்க பழகிக்கிட்டாலும் ஒரு கட்டத்தில் அவங்களே மீறி அவங்க சவுண்ட் போட்டுருவாங்க. மனுஷங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கும்போது மிருகங்களை சவுண்ட் போடாம வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்துல இந்த ஒரு கேட் பிளஸ் பாயிண்டாகவும் அமையாது, சமயத்தில் மைனஸ் பாயிண்டாகவும் அமையும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படத்தை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அதை வச்சு நம்மளுக்கு டென்ஷனை பில்ட் பண்ணுவாங்க. பட் அது மாதிரி எதையுமே பண்ணாம அது கியூட் அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அதை நான் பிளஸ் பாயிண்ட் ஆட் பண்ணுவோம். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இந்த கேரக்டர் இப்படி நடந்துக்குவான்னு கேட்டீங்கன்னா நடந்துக்க வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் பூனை சவுண்டு போட்டு தான் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துரும். இப்படி பார்த்தோன்னா இந்த படத்தோட இந்த பூனை ஒட்டவே ஒட்டாது. அதனால இந்த மைனஸ் பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா லூபிட்டா அவங்கள சுற்றி தான் இந்த ஃபுல் மூவியுமே இருக்கும். படத்தோட 40 நிமிஷத்துல தான் நம்ம ஜோசப் குயின் வருவாரு. அவரோட ஆக்டிங்குமே தரமா இருந்துச்சு. அடுத்த படத்துல முக்கியமா மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டர் டேமன் ஆன்சோ செகண்ட் பார்ட்ல வந்திருப்பாரு. ஆனா அந்த படத்துல அவர் செத்துருப்பாரு. இந்த படத்துல டே 1ன்றதுனால இது ப்ரீக்வல்ன்றதுனால இதுல அவர் எடுத்து வந்திருந்தாங்க. இது கிட்ட ஒரு கேமியோ தான் ப்ளே பண்ணிருக்காரு. பெருசா மூவில ஒரு ரோல்லாம் இல்ல. இதை தாண்டி ஜோசப் அண்ட் லூபிட்டா தான் இந்த படத்துல மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டரா வருவாங்க. நம்மளுக்கு முகம் தெரிஞ்ச 3 ஆக்டர்ஸ் இவங்க மட்டும் தான் இந்த படத்துல இருப்பாங்க, வேற யாரும் இல்ல. அடுத்த படம் டெக்னிக்கல் டீம் சைடு படம் செம ஸ்ட்ராங்கான படம். ப்ரீவியஸ் படங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் இதுக்கு அதிகன்றதுனால நல்ல குவாலிட்டி எடுத்திருக்காங்க படத்தை. உங்களுக்கு ஓப்பனிங்ல ஒரு சத்தமான நியூ இயர் காமிப்பாங்க. அது ஏலியன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அமைதியான ஒரு நியூ இயர் காமிப்பாங்க. அந்த வித்தியாசத்தை காமிச்சதுமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆட் பண்ணலாம். இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் படத்துக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. இது தாண்டி மைனஸா பார்க்கும்போது படத்தோட நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. ஒரு பிரெடிக்டபிளான படமா தான் இருக்கும். பட் ஆனா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இது. சின்ன பசங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா நம்ம பயந்து படம் பார்ப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்க. படம் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. படம் தமிழ் டப் இல்ல. இந்த படத்துக்கு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே வராது. ஏன்னா ஃபுல் மூவி சைலண்டா தான் போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல தான் பேச போறாங்க. ஈஸியாவே நீங்க இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்துல குறைகள் நிறைகள்லாம் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு அர்த்தான படமா தான் இது இருக்கும். ஓகே, இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை गाइस.